ஹாய் குட்டீஸ், திஸ் இஸ் பானு. உங்களுக்கு வந்து தமிழில் நீதி கதைகளை சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் வர நீதியை தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து 2 பையனுங்க, ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பசங்க அவருக்கு வந்து அந்த ராஜாவுக்கு வந்து வயசாகி போயிடுச்சு. இந்த ராஜா பேலஸை வந்து ராஜ்யத்தை வந்து யாருக்காவது பசங்களில் யாரோ ஒரு பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தாராம். யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, பெரிய பையனை பார்த்தா பெரிய பையன் வந்து அந்த ராஜா பேலஸில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். எப்படின்னா வந்து சங்கீதம், அப்புறம் வந்து பாட்டு, ஆட்டம், அப்புறம் வந்து நல்ல சாப்பாடு, இது போல் வந்து மக்களை பற்றி கொஞ்சம் கூட யோசனைன்றது வந்து அந்த பையனுக்கு இல்லவே இல்லை, பெரிய பையனுக்கு. அதுக்கப்புறமா வந்து 2வது பையனை பார்த்தோன்னா அந்த பையனை பார்த்தேன்னா அந்த பையன் குடிகாரன். அது தவிர வந்து எப்போ பார்த்தாலும் வேட்டைக்கு போயிட்டே இருப்பான். இதை போல் வந்து 2 பசங்களும் வந்து தருதலைகளாகவே இருந்துட்டாங்க. அவர் வந்து ரொம்ப கவலைப்பட தொடங்கிட்டாரு. இந்த ராஜா வந்து எப்படிடா நம்ம பசங்க இந்த ராஜ்யத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருந்தார். அதுக்குள்ளாருமே வந்து அந்த மந்திரியை கூப்பிட்டு அனுப்பிச்சு, மந்திரி இதை போல் இருக்குது பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து போய் மக்களுடைய கஷ்ட சுகத்தை வந்து தெரிஞ்சுண்டு அந்த பொண்ணு வருது. ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து ராணியாக ஆக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொன்ன உடனே ஆனால் வந்து நம்ம ராஜாக்களுடைய இதில் வந்து பொண்ணுங்களை வந்து ராணியாக்குறது வழக்கமே இல்லைல்லவா, அது எப்படி நீ வந்து வழக்கத்தை மாற்ற சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இந்த வழக்கம்ன்றது வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கிற 4 பேருக்கு நல்லது நடக்கிறதுனா இந்த வழக்கத்தை மாற்றுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரி வந்து ராஜா கிட்ட சொன்னாராம். சொன்ன உடனே அந்த ராணியை அவருடைய பொண்ணை வந்து ராணியாக ஆக்கிட்டு அவர் சந்தோஷமாக காலமானாராம். தேங்க்யூ வெரி மச்.